இது ஏதாச்சும் குருமார்கள்ட்ட இருந்தால் குரு ரகசியமாக வந்து சீடனோட காதில் சொல்லுவாங்க. இங்கே எல்லா விஷயங்களும் வந்து தகர்க்கப்பட்ட தளம் இது. எல்லாம் வெளிப்படையாக திறந்த புத்தகமாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பெரிய எட்டா கனி இல்லை, அது எட்டக்கூடிய கனி. அது உங்களுக்குள்ளேயே காய்ச்சி அது பக்குவப்பட்டு அது மேன்மை பெற்று உயர் கனியாக உங்களுக்குள்ளே இறையணும் கனி அப்படிங்கிற எல்லாரும் எந்த அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அண்ணா ஆடை வேணும், இன்னும் ருத்ராட்சங்கள் போடணும், இன்னும் மணிகளை எல்லாம் அழிச்சிக்கிடணும், இன்னும் வேற இன்ன அடையாள நிலைகளெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எந்த அடையாளமும் இல்லாத இறைங்கிற அடையாளத்தை வந்து உள்ளுக்குள்ள தாங்கி நிற்கிறவங்கள அந்த அடையாளத்தை வெளியே தெரிய விடாம உணர விடாம தடுக்கக்கூடிய காம குரோத மதம் ஆச்சரிய நிலைகளை வந்து வேறெடுத்து அதை வெளியில கொண்டு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வுக்காக தான் மாறி 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 இவங்களுக்கு தெரிஞ்சதோ காட்சி, இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சதோ, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதோ, அந்த அவங்க எவ்வளோ வழிபாடு பண்ணி தெரியலையா, எங்கெங்கே பெரிய பெரிய நிலைகளில் உள்ள ஆலய வளாகங்கள்லாம் வந்திருக்கிற குருமார்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்களை எல்லாரும் தெரியப்படுத்தணும், இதை பிரபஞ்சம் அறியணும் அப்படிங்கிற நிலைக்காக தான் பப்ளிக்காக இப்படி மேடை போட்டு எல்லாருக்கும் தெரியறபடியா ஒவ்வொருத்தரையா கேட்டு 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 சபையோட வளர்ச்சிக்கோ சபையோட நிலைக்கோ கிடையாது. சபையோட வளர்ச்சின்னா பிரபஞ்சத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் நீங்க கேட்கல. இதோட எளிமை, உண்மை, இதோட மகத்துவம் உங்களுக்கு புரியும். இவ்வளவு ஈஸியா இறைவனை உணர்றது, சித்தர்கள்லாம் இப்படித்தான் காட்சிகள் பார்க்காங்களா, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இப்படி தெரிஞ்சிருக்கா, அப்படி தெரிஞ்சிருக்கான்னு எல்லாருக்கும் வந்து எளிமைப்படுத்துது. இது எப்பவுமே எளிமைப்படுத்தி சொல்ற விஷயங்கள் தான் எங்கேயுமே முதல் இடத்துல இருக்கு. மறைச்சி வைக்கப்பட்ட விஷயங்களோ, மூடி வைக்கப்பட்ட விஷயங்களோ, தெரியாம வச்சு பார்க்குற விஷயங்களோ, அது எந்த பிரயோஜனமும் இல்லாம வேற டீ கொண்டாந்து கொடுக்க, எந்த பிரயோஜனம் இல்லாம யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம புதைச்சி வைக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அது அவங்களுக்கு பயன்படாம பிற்காலங்கள்ல புதையலா யாருக்கோ போய் சென்றடையுது. மறைச்சி வச்ச விஷயங்கள் சில நேரத்தில் மக்கி போயிடுது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அது ஒண்ணுக்கும் இல்லாம போயிடுது. அதாவது விதை ஒன்றுதான் பூமியில போட்டா மக்காம முளைக்கும் தன்மை உடையது. அதே மாதிரி மற்ற எல்லா பொருட்களையும் பூமி வந்து மக்க வச்சு பார்த்துருக்கு. மக்க வச்சுன்னா அதோட வேலை எல்லா மனித சரீரங்கள்ல இருந்தும் அது கண்டிப்பாக மக்கும் குப்பை, மக்கா குப்பை அதுக்கு போக விருப்பல. பூமியில போட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் தோஷமாயிருக்கும். ஆழப்போக்கில் ஆண்டு காலப்போக்கில் எல்லாமே மக்கி போயிடும். ஆனால் விதை வந்து விருட்சமாகி அதுல இருந்து விதைகள் பல்கி பெருகக்கூடிய ஒரு நிலை தான். அந்த மாதிரி விதைகளை முளைக்க வைக்கிறது தான் சிவசபையில அந்த பூமி அப்படிங்கிற அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த பஞ்சபூத நிலையோட பயணிச்சு ஒரு விதையை எப்படி ஒரு செடியாக்கி ஒரு விருட்சமாக்கி மலர் விட்டு அதுல வந்து பிச்சு விட்டு அது காய் விட்டு காய் முதிர்ந்து கனியாகி அது திருப்பி மீண்டும் விதையாகி பல்கி பெருகுதோ, அது மாதிரி ஒவ்வொரு சீடர்களும் இறை சபைக்கு வர்றவங்களை பக்குவப்படுத்தி பிரபஞ்சத்தோட ஆற்றல்களை அவங்க நீராகவும் காத்தாகவும் எல்லா விஷயங்களும் அவங்க வெட்டுட்டு வந்து அற்புதமாக வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அவங்கள ஒவ்வொரு மரங்களும் லட்சக்கணக்கான கனிகளை வாழ்கிறத உருவாக்கி அந்த நிலை அதன் மூலமா வந்து அந்த தர்ம சிந்தனை உள்ளவங்களை, சிவதவ சிந்தனை உள்ளவங்களை, ஞான சிந்தனை உள்ளவங்க பிரபஞ்சத்தோட உயர் சூட்சம்னா ஈஸியான விஷயங்கள் தான். பிரபஞ்சத்துல இங்க ஏற்கனவே சொல்லப்படுது, எடுத்த விஷயத்துல அகத்திய பெருமானை பண்ண எனவு சொன்னாங்க, எடுத்த இடத்துல வச்சிருக்க, அதான் சொல்லுது. எடுத்த இடத்துல வச்சுருங்க. ஏன்னா பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு, வாங்கி நன்றி இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா அது ஒரு காலகட்டங்கள்ல இவன் திருட்டு பய அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கும். அவன் இவ்வளவு விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கல, என்னமோ தான் சம்பாத்தியம் பண்ண மாதிரி, தன்னோட திறமைக்கு கிடைச்ச மாதிரி, தன்னோட புத்திக்கு கிடைச்ச மாதிரி. ஏன் உன்னைய மாதிரி புத்தி உள்ளவன் யாரும் உலகத்துல இல்லையா?
உன்னையோட திறமை உள்ளவன் யாரும் உலகத்தில் இல்லையா? உன்னைய மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சவங்க யாரும் உலகத்தில் இல்லையா? எல்லாமே நீ செஞ்ச நிலைகளுக்காண்டி உனக்கு அருளப்படுது சென்ற ஜென்மங்கள்ல. அதை வச்சு இன்னும் அடுத்த ஜென்மங்கள்ல அதை மாதிரி வாய்ப்புகளை தேடணும். அதை விட்டுட்டு கொடுத்ததெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொல்லி மக்கக்கூடிய விஷயமா பூமிக்குள்ள உனக்குள்ள புதைச்சி வச்சா அது உனக்குள்ளே இருந்துட்டு எல்லா விஷயத்தையும், அதாவது ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்தை அந்த பிரபஞ்சத்துக்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கு சித்த சபை. கொடுத்தவட்ட நமக்குள்ள வச்சுக்கிடாம மறைச்சி வைக்காம சொந்தக்காரனுக்கு சொன்னபடி கேட்கிறவனுக்கு கூட இருக்கிறவனுக்கு துதி பாடுறவனுக்கு போட்டிகள் சொல்லுறவனுக்கு மட்டும் கொடுக்காம பாரபட்சம் இல்லாம சபைக்கு வராத சீடர்கள் கூட எந்த எல்லையில இருந்தாலும் அவங்களுக்கும் இறை நூல் பகிரப்படுது அப்படிங்கிறது சபை வாழ்ந்து காட்டுக்கிட்டு எடுத்துக்காட்டா இருந்து அதே மாதிரி சீடர்கள் யாவரும் அதே நிலைகளோட இருக்கணும். அதுக்காண்டி அப்புறம் உயர் பயிற்சி அளிக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எளிமையானவங்க கூட சபையோட சீடர்கள் ஆன்மீகத்தை உணரணும். அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயங்களை மாறி மாறி உங்களுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்து எல்லாரையும் காக்க வச்சு தெரிஞ்ச ஆட்களுக்கும் சொல்லி தெரியாதவங்களுக்கும் புரிய வைக்கிற நிகழ்வா உயர்வான விஷயத்தை மிக எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லி இதுக்கு நோக்கம் வேற எதுவும் கிடையாது. மீண்டும் பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தி அப்புறமான நிலை கொண்ட சீடரா உயர் சரணா வந்த நிலை வேறு, வந்த நிலையில இருந்த நிலை வேற. அவங்கள்ட்ட எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அவங்க நான்கிற விஷயத்த படிப்படியா வேற இருக்கும் சபை. ஆனா இந்த பையன் இந்த நண்பர் வரையில கூட சில பேர் இங்கே சில வேற்று மாற்று விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அவங்களோட எல்லா வசதிகளும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் எல்லா விஷயங்களையும் பெற்று நிம்மதியாக இருக்கக்கூடிய நிலை தான். வேற எந்த இடைகள் தடைகள் எந்த விஷயமான ஒரு பிரபஞ்சத்தில் வேண்டிய விஷயம் ரொம்ப இருக்கு. அது தேடிதான் இங்கே வந்திருக்காங்க. இகலோகத்தில் மனுஷங்க சொல்லுவாங்களா எல்லாம் வெல் செட்டில் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு மாயை நிலை. அந்த நிலையெல்லாம் அது மாயைன்னு தெரிஞ்சு முதல்ல மாய நிலையோட நமக்கு எல்லாம் இருக்கு. மாதமானா இவ்வளோ வருமானம் வருது, சொத்துக்கள் இவ்வளோ கிடக்கு அவ்வளோ கிடக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வந்த நிலையில ஏதோ அமானுஷ்ய விஷயத்துல ஆன்மீகத்தில் நாட்டம் ஏன்னா ஓப்பனாக சொல்லக்கூடிய சபை தான் இது. இங்கே படிப்படியா தன்னை சமட்டி அடி வாங்கி இங்கே சும்மாலாம் வந்தெல்லாம் ஒரு ஆள் உயர்ந்திட முடியாது. சிவசபையோட அற்புதமான நூல் வழியாகவும் சித்தன் திருவாயு மொழியாகவும் செயல்பாடுகள் மூலமாகவும் எத்தனையோ அடி வாங்கி எத்தனையோ வெப்பப்படுத்தப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கலாம் படிப்படியா போய் கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு அடைஞ்சு இப்போ அந்த அகத்தியர் முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விடுற அளவுக்கு என்னது தனக்குள்ள இருக்கக்கூடிய நானை கொண்டு இருக்கு இந்த சபை. அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நீங்க சங்கரநாராயணன் சொல்லிக்கிட்டுங்க, நீங்க சொல்லிருங்க என்ன அந்த விஷயங்கள் படிப்படியா அந்த 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 அவர் ஆன்மா இங்கேயே இருந்துகிட்டு இருந்ததுனால அதோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உணர்ந்து இப்போ ஒரு முக்கா அறவாசி சித்த நிலையை அந்த ஆளு நோக்கி வந்த நிலை வேற. நாட்டம் இருந்தது, அதோட வழிபாடு முறைகள் இருந்தது. கோயிலுக்கு போனா போதும் 100 இந்த இம்மனுக்கு கோயிலுக்கு பரிகாரம் எத்தனை கோயில் சொன்னது உங்களுக்கு? 320 சிவாலயம் போட்டுருந்தாங்க. 1000 பேருக்கு அன்னதானம், 1000 பேருக்கு வஸ்திர தானம், அப்புறம் 1000 பேருக்கு தன்னோட தனத்தை கொடுக்கணும். அதில் அப்போ அகத்தியர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஜீவநாடிகளில் நான் வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பேச்சை கேட்பேன். வேற யாரும் எனக்கு தெரியாது. அவங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மட்டுமே அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் விளக்கம் கிடைச்சிது. அதுக்கு மேலே ஆன்மானா என்ன, ஆன்மா பிறவிகள்லாம் எனக்கு அப்போ எதுவுமே தெரியல. அதை ஜென்மங்கள்லாம் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஜீவநாடியில் அகத்திய பெருமான் அவர் சொன்ன கருத்துக்களை படிக்க எனக்கு எல்லாமே தெளிஞ்சிருச்சு. அப்போதான் அகத்திய பெருமான் தானம்,
தன்னை இழக்கணும், பிரபஞ்சத்தை கொடுக்கணும்னு அப்பவே சொன்னாங்க. அப்பத்துலேருந்தே நான் அந்த தான தர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்பத்துலேருந்தே ஒரு நாளைக்கு ஒரு ஜீவனுக்காவது உணவு அளிக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் சாமி சொன்ன மாதிரி கோயிலுக்கு போனோம். சாமி சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னே தெரியாது, ஆனால் சொல்லியிருக்காங்க. அதனால சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. 120 சிவாலயங்களுக்கு போனேன். போயிட்டு பார்ப்பனா நான் கூட தெரியாது, அகத்திய பெருமாள் கிட்ட இது மாதிரி பேசுவேனான்னு கூட தெரியாது, எந்த சக்தி இயக்கிச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள ஒரு உந்துதல், எப்படியாச்சும் போய் 320 கோயில் போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடணும், அப்படி இந்த பிறப்புல இல்லைனாலும் அடுத்த பிறப்பு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு, அது என்ன நம்பிக்கைன்னு இப்பவும் நினைச்சா அது ஒரு இதுவாதான் இருக்கு. எப்படி பயணப்பட்டோம்னு திரும்பி பார்த்தா எந்த இப்போ ரெகுலரா பேசுறோம், 2 வருஷமா தொடர்ந்து பேசுறோம், தொடர்ந்து ஒரு நாள் விடாம ஆதிக்கையில சூழ்ச்சி நூல்ல வந்து கேட்கிறோம். இப்ப பயணப்படுறதுன்றது வேற. அப்ப எதுவுமே தெரியாம எப்படி பயணப்பட்டோன்றது எனக்கு இப்ப நினைச்சாலும் அது ஒரு அதிசயமா தான் சாமி இருக்கு. இப்போ நான் பயணப்படுறேன்னா, இப்போ நான் நேரடியா பேசுறேன். ஆதிக்கையில சூழ்ச்சி நூல் எனக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே சொல்லனாலும் நான் அந்த அறிவை வச்சே நான் வந்து அது கூட பயணப்பட்டுட்டே இருப்பேன். ஆனா வந்து அப்போ வந்து எதுவுமே தெரியாம எப்படி அகத்தியரை நம்பணும்னு எனக்கே புரியல சாமி. அது நீங்க பேசுறது வந்து 5 நிமிஷம் ஒரே இடம் தான் ஜீவனாடியில. அப்ப வந்து நான் சில கேள்விகளோட போனேன். என்கிட்ட அவங்க கேள்விகள் பதிலெல்லாம் பேசல, ஒரே வார்த்தை தான், இதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுவது உச்சிதம் ஆகும்ட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நான் கேட்டேன், நான் நாடி படிக்கிறவங்க கிட்ட, எங்க 1000 பேருக்கு எப்படிங்க தானம் பண்ண முடியும்? அப்பெல்லாம் எனக்கு தானம் தர்மம்லாம் எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு 2 பேரா பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்துருந்தாங்க. சரிங்க, 308 சிவாலயங்கள் போனா அது சாதாரண விஷயம் இல்லையா, எப்படி போறது அப்படின்னு நினைச்சேன். அவங்க உடனே கொரோனா வேற வந்துருச்சு. அப்போ 2 வருஷம் என்னால எங்கேயும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக என்னை சுத்தி இருக்கிற சிவாலயங்கள்லாம் போயிட்டு வந்துட்டேன். அது ஒரு 50-60 வந்துருச்சு. அதுக்கப்புறம் போற ஒவ்வொரு சிவாலயங்களும் வந்து நான் ஒரு நாள் தனியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வெளியூர்லாம் போற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப வெளியூர் போனா ஒரு நாள் 2 நாள் தங்கி அங்க சுற்று வட்டத்துல சிவாலயங்கள்லாம் போயிட்டு நேரம் கிடைக்கும் போது இப்படிலாம் பண்ணி அதை எழுதி வச்சுட்டு வந்தேன். அப்புறம் 120 சிவாலயங்கள் போனவங்க தான் சாமி ஃபர்ஸ்ட் வீடியோ ரோஜா டிவில போட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு பேசுறது வந்து அகத்தியர் தாண்டி. ஏன்னா ஜீவனாடியில வந்து அவர் பேசுறது வந்து குறிப்பா நான் அந்த உரையாடல்களை கவனிச்சிருக்கேன். அதை கவனிக்கும் போது இதை பேசும்போது எனக்கு 100% அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு அகத்தியர் தான் பேசுறாருன்ட்டு. அப்ப வந்து எப்படி அவர் சொன்னதை வந்து நிறைவேற்றாம முன்னாடி போய் நிக்கிறதுன்னு ஒரு அச்ச உணர்வு இருந்தது. அப்புறம் வந்து சாமியே வந்து நான் போனது கொஞ்ச தூரம் தான், ஆனா அவங்க தூக்கிட்டாங்க. அகத்தியன் தான் வழிநடத்துகின்றானா என்கின்ற சுற்றமே அறியாது பயணித்தவனே ஒருவன் காட்சி தருகின்றான். காவி உடையோடு எங்கும் அங்குமாக உலா வருகின்றான். இவனை சுற்றி குறுக்கும் நெடுக்குமாக வருகின்றான். அவன் யாரென்றே இவனுக்கு தெரியாது என்று அகத்தியன் ஆதி காலத்தில் சித்தன் என்ற பட்டம் கிடைக்காத பொழுது, இவன் ஜீவ ஏடுகளுக்குள் செல்லாத பொழுதே அகத்தியன் இவனை வலம் வந்தோம். எவன் அகத்தியன் என்று தெரியாது வலம் வந்திருக்கின்ற இவனை சித்தனாக மாற்றம் கொள்ள வைத்து ஜீவ ஏடுகளின் வழியாக வழங்கிய ஆகம நிலைகளை ஒன்று விடாது என்னோடு பயணித்த பயணத்திற்கு கிடைத்த பரிசு அகத்தியன் அகத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றான். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய பேராற்றல் கொண்ட சித்தனை நீ சாதனத்தில் கண்ட பொழுது சித்தனோடு அமர்ந்து சித்தன் இயக்க சிவசூட்சம நூல் தாங்கிய சீடன் இவனுக்குள் இருந்து அகத்தியனாக உரையாடிய நிலையை அகத்தியன் தான் என்று நீ எத்துணை நம்பிக்கை கொண்டாயோ அந்த நிலையில் அத்துணை ஆலயங்களும் நம்பிக்கைக்குள் பதிந்து விட்டன என்று கூறு. ஓம் அகதீஷாய நமக. ஆகவேதான் நீ வந்து அமர்ந்தவுடன் உன்னுடைய ஆகமம் நிறைவேறிவிட்டது என்று அகத்தியன் ஆசி. ஓம் அகதீஷாய நமக. அத்துணை ஆகமங்களையும் உனக்குள் இருந்த நம்பிக்கை நிறைவேற்றி விட்டது என்று அகத்தியன் உமக்கு ஆசி கூறி இவனுடைய சீடனாக வழிநடத்துவதற்குரிய அற்புதமான அனுமதியையும் இவனுக்கு அளித்து இவனோடு அமர்ந்து நீ பெற்ற உபதேசத்தால் இவன் உரைத்தவாறு பாதி சித்தன் அல்ல, என் சீடர்கள் அனைவரும் சித்தர்களே என்று கூறுகின்றனர். ஓம் அகதீஷாய நமக. என் சீடர்கள் அகத்தியனின் சீடர்கள் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் என்று சரணாகதி இவனிடம் அடைந்து விட்டானோ அன்று அவன் சித்தன் தான் என்று கூறுகின்றோம்.
ஓம் அகதீஷாய நமக. மனதை அடக்க துவங்குபவன் சித்தனாக பயணிக்கின்றான், மனதை அடக்கியவன் சித்தனாக வாழ்கின்றான் என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. மனத்தின் சொல் கேட்டு நடப்பவன் மனிதன், மனத்தை இவன் சொல்படி கேட்க வைப்பவன் சித்தன் என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையை ஏற்றிருக்கின்ற சித்தனை சீடனாக பெற்ற யாம் அவன் சீடர்கள் கண்டே எமக்கு சற்று சலனம் உள்ளது என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் பரலோகமதில் இருக்கின்ற தேவர்களும் சித்தர்களும் இறையின் அடிமைகள் தான். ஆனால் இகலோகத்தில் கலியுகத்தில் ஒரு வாழும் மானிடனை தன்னோடு மறுபடி உரைப்போம். அனைத்து சச்சங்கத்திலும் அகத்தியன் வாழும் காலத்தில் கலியுகத்தில் தன்னோடு வயதை ஒத்த ஒரு மானிடனை குருவாக மட்டுமல்ல இறைவனாக ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றது, உயர்நிலை என்று அவனை அனைத்துமாக ஏற்றுக்கொள்கின்ற சீடர்கள் அனைவரும் இவனிடமிருந்து வெளி செல்கின்ற பொழுது சபையிலிருந்து சித்தராகத்தான் செல்வார்கள் என்று கூறி மகிழ்கின்றனர். ஏனெனில் அவர்கள் ஒரு உயிர்களுக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள் என்று ஊர்ஜிதமாக கூறுகிறோம். ஞானத்தை கற்றுக்கொண்டவர்கள், ஞான பட்டறையில் இருந்து வெளிச்செல்பவர்கள் அனைவரும் ஞானியர்களாகத்தான் வலம் வருவார்கள். இவன் அனுக்கிரகத்தால் என்று இவனுக்கு நல்ல ஆசி, இவன் சீடனே உமக்கு நல்ல ஆசி வரைக்கும் அமர்கின்றோம். நீங்க அடுத்த கால ஜாமத்துல கேட்டுக்கிறீங்களா?